تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ارتضى وعلى عباد الله الصالحين أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر قال نبينا صلى الله عليه وسلم أفضل أيام الدنيا أيام العشر أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய படுத்திக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அற்புதமான வழிகாட்டுதலை பண்பான இஸ்லாமிய நெறிகளை கற்று வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், இமாம்கள், உலமாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவனுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அன்பும் கருணையும் மகஃபிரத் என்ற மன்னிப்பும் என்றென்றும் நம்பியது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹு தஆலா அடியார்களை படைத்து அவர்களுக்குண்டான தேடல்கள் என்ன, அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையை அவர்கள் புரிந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கை நெறிகளை முழுவதுமாக கற்று தங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டுதலோடு தான் என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். அப்படித்தான் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு நெறிகளை ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், ஏடுகளாக, கிதாபுகளாக, வேதங்களாக கொடுத்து அனுப்பி அந்த சமூக மக்களிடத்திலே அல்லாஹ்வுடைய வரைகளையும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதன்படி வாழ்தல். அப்போதுதான் அந்த கொள்கையின் அடிப்படையில், அந்த ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கபூலியத் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு வரும் என்பதனை, அதனுடைய யதார்த்த உண்மையை எல்லாம் அந்த மக்களிடத்தில் சொல்லி ஈமான்தாரிகளாக, நம்பிக்கையாளர்களாக ஒவ்வொரு சமூகத்தையும் அந்தந்த நபிமார்கள் என்ன செய்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இறுதியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த மார்க்கம் பரிபூரணமாக ஆக்கப்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, இறுதி ஹஜ்ஜிலே, அரஃபாவுடைய நாளிலே அவர்கள் மக்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிய ஒரு உரையில் வாசகம், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் இந்த மார்க்கத்தை நாம் பரிபூரணமாக ஆக்கி வைத்து விட்டோம் உங்களிடத்திலே என்பதாக சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு என்ன நிஅமத்துகளை, என்ன அருள்களை, என்ன வரைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்குறுதி கொடுத்தானோ அது அத்தனையும் இந்த நாளோடு என்ன செய்யப்பட்டு விட்டது, உங்களிடத்திலே பரிபூரணமாக கொடுக்கப்பட்டு விட்டது. வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நான் ஏற்றுக்கொண்ட, நான் விளங்கி கொண்ட, உணர்ந்து கொண்ட இந்த மார்க்கத்தை, இந்த வழிமுறையை, இந்த வழிகாட்டுதலை நான் பொருந்து கொண்டேன், இன்றைய நாளோடு நான் என்ன செய்து கொண்டேன், பொருந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய கடைசி உரையில் எடுத்து சொல்லி அதற்கு பின்னால் கேட்கிறார்கள் சஹாபாக்கள் இடத்திலே, ஏதாவது உங்களிடத்திலே நான் குறை வைத்து விட்டேனா என்பதாக. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, ஒட்டுமொத்தமா செஞ்சாங்க, ஒட்டுமொத்தமா சொன்னாங்க, எந்த குறையும் வைக்கவில்லை யா ரசூலல்லாஹ். நாங்கள், எங்களுடைய பாதை கரடு முரடான பாதை, எங்களுடைய பாதை நெறி தவறிய பாதை,
எங்களுடைய பாதை வழிப்போக்கர்களின் பாதையாக இல்லை. ஆனால் உண்மையிலேயே இந்த துன்யாவில் அல்லாஹ்வையும் அவனுடைய மார்க்கத்தையும் அவனுடைய வரைகளையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் ஒரு வழிப்போக்கரை போன்று வாழ வேண்டும் என்று எப்பொழுது எங்களுக்கு நீங்கள் அறிவுரை செய்தீர்களோ, எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீர்களோ, அதன் முதல் நாங்கள் வழிப்போக்கர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்பதாக ஒட்டுமொத்த சஹாபாக்களும் எடுத்து சொன்னார்கள். அப்படி ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு எல்லா நிலைகளையும் எடுத்து சொன்ன ரப்பு நன்மைகளுக்குரிய காலகட்டங்களை அவகாசங்களையும் எடுத்து சொல்லுகிறார். நன்மைகளுக்குரிய தேடல்களையும் நமக்கு அதனோடு உண்டான சிறப்புகளையும் என்ன செய்கிறான், எடுத்து சொல்லுகிறான். அந்தந்த காலகட்டங்களுக்கு தோதுவாக அந்தந்த நேரங்களுக்கு தோதுவாக என்ன செய்து கொள்ள வேண்டும், நீங்கள் உங்களுடைய ஈமானையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், உங்களுடைய அமல்களையும் சரியாக என்ன செய்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பயிரிடப்படக்கூடிய காலத்தில் நீங்கள் பயிர் செய்தால் உங்களுடைய விளை நிலம் அதனுடைய விளைச்சலை எப்படி பரிபூரணமாக தருமோ அதுபோன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த நன்மைகளை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ரமலானை நமக்கு அறிமுகப்படுத்தினான், ஜகாத்தை அறிமுகப்படுத்தினான், சதகாவை அறிமுகப்படுத்தினான். இன்று ஹஜ்ஜை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தையை அஃதலு அய்யாமி துன்யா அய்யாமுல் அஷ்ர். அஃதலு அய்யாமி துன்யா பாட்டாலாம் சொல்லல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பகுதியாலாம் சொல்லல. அய்யாமி துன்யா அப்படின்னா இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்கள், இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாட்கள், இந்த ஒட்டுமொத்த நாட்களிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது அய்யாமுல் அஷ்ர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த துல் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் பிறை ஆரம்பித்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் நமக்கு யௌமுன் நஹர் என்பது வரக்கூடிய சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, நாளை அல்லாமல் அடுத்த சனிக்கிழமை யௌமுன் நஹர் அன்றுதான் பிறை 10. இந்த துல் ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து எதை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ அதனை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதிகமாக நன்மை செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நன்மையினுடைய ஆழத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அஃதலு துன்யா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இந்த துன்யாவிலேயே ஆக சிறந்த, அஃதல் என்று சொன்னால் சிறந்தது என்பதற்கு மேலாக மிகச்சிறந்த நாட்களாக யௌமுல் அஷ்ர் அய்யாமுல் அஷ்ர் அந்த துல் ஹஜ்ஜினுடைய 10 நாட்களை உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். அன்றைய நாளில் சாதாரணமான நாட்களில் அமல்கள் செய்வதை விட அந்த மாதிரியான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சலுகைகள் கொடுத்த அந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்காக கூலி தருகிறான் என்ற அடிப்படை விஷயத்தையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டம், அந்த ஹஜ்ஜிக்கு சென்ற இந்த ஹாஜிமார்கள் எல்லாம் துல்ஹஜ்ஜி பிறை 8ஆம் நாள் அன்று மினாவில் என்ன செய்வார்கள், ஹாஜிகள் எல்லாம் தங்குவார்கள். மினாவில் ஹாஜிகள் எல்லாம் தங்குவார்கள். அடுத்த நாள் அரஃபாவுடைய நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அரஃபாவுடைய தினம் அன்று ஒட்டுமொத்த ஹாஜிகளும் அந்த இல்லத்தில் தான் என்ன செய்யுது, கொஞ்ச நேரமாவது அந்த நேரத்தில் என்ன செய்யணுமா, அந்த அரஃபாவுடைய மைதானத்துல சிறிது நேரமாவது உட்கார்ந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே அடியார்கள் தான் தன்னுடைய தேவைகளை கோரிக்கை வைக்கிறார்கள் என்று சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நிறைவேற்றி தருகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு அமலை மீண்டு செய்வதற்கு அல்லது அதற்கு பரிகாரம் செய்வதற்கு ஒரு அமலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கலாவாக செய்து கொள்ளலாம். ஆனா அரஃபாவுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல் ஹஜ்ஜு வல் அரஃபா என்பதாக சொன்னார்கள். ஹஜ்ஜி என்பதே அரஃபாவில் தங்குவது. அந்த அரஃபாவை எந்த ஒரு ஹாஜி போய் தவறு விட்டுட்டாரு, போக முடியல, ஏதாச்சும் ஒரு காரணம் சொன்னார்னா அவர் இங்கிருந்து செலவழித்த உடல் மொழியாகவும் பொருளாதார மொழியாகவும் அத்தனையும் இருந்தார். அப்ப எதற்காக வேண்டி அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் என்று சொன்னால், அந்த அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த அகீதாவையும் தௌகீல், அதாவது ஒட்டுமொத்த நம்பிக்கையாளர்களுக்கும் அவர்களுடைய தேவைகளை
பூர்த்தி செய்யக்கூடிய நாள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அதனால அந்த ஹாஜிகள் எல்லாம் என்ன செய்வாங்க, யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல என்ன செய்வாங்க, அந்த அரஃபாவுடைய நாள்ல அன்றைய தினம் அங்கு தங்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள்கள்ல நீங்க என்ன செய்யுங்க, நோன்பு வையுங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னாங்க. அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைப்பது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நன்மைகளை ஒத்து இருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்னமல் இஅ்திபாரு வல் ஹவாத்திம் என்பதாக சொல்லுவாங்க. இந்த வாசகம் என்ன அப்படின்னா, இன்னமல் இஅ்திபாரு, ஒரு செய்தி, ஒரு பொருள் அல்லது ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று, அதனுடைய முக்கியத்துவத்தை, அது என்ன சொல்ல வருகிறது, பொருளாகவோ செய்தியாகவோ ஏதாவது ஒரு நிலைப்பாடு, அது என்ன சொல்ல வருகிறது என்பதனை, அதை முடிவை பார்த்துதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விலகிக் கொள்ள முடியும் என்பதாக சொன்னார். அதனுடைய முடிவை பார்த்துதான் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் விலகிக் கொள்ள முடியும் என்பதாக அந்த வாசகத்தில் நமக்கு சொல்லப்படும். இந்த ஹஜ்ஜினுடைய மாதம் என்பது இஸ்லாமிய மாதத்தில் கடைசி மாதம். அடுத்து முஹர்ரம், அடுத்து என்ன செஞ்சிருது, முஹர்ரம் வருது. இஸ்லாமிய ஆண்டுகள்ல முதல் மாதமாக என்ன செய்யப்படுகிறது, நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அப்ப இன்னமல் இஅ்திபார் வல் ஹவாத்திம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தினுடைய அடிப்படை விஷயம் என்ன, இந்த ஹஜ்ஜினுடைய நிலைப்பாடு, இந்த ஹஜ்ஜினுடைய அந்த முதல் 10களில் நாம் செய்யக்கூடிய அமல், இதனுடைய அமலை கணித்து, இதனுடைய அமலை வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் இன்னும் சரியாக கவனிக்கப்படுவோம், இன்னும் சரியாக தனியாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாம் பார்க்கப்படுவோம் என்பதாக இமாம்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு விளக்கம் தருவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அதனுடைய நாட்களுடைய அமல்கள் என்ன, இன்னமா மாமின் ஐயாமில் அமாலு சாலிஹா ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி ஐயாமுல் அஷ்ர். அதாவது அன்றைய நாட்கள்ல செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே, இந்த 10 நாட்கள்ல அடியார்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களும், அது திக்ராக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், சதக்காவாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அடியார்கள் செய்யக்கூடிய அத்தனை அமல்களையும் அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹி ஐயாமுல் அஷ்ர், மற்ற நாட்களை விட, மற்ற மாதங்களில் இருந்து மற்ற நாட்களை விட அல்லாஹ்விடத்துல மிகவும் பிரியத்திற்கு உரியது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும், அதனால் அடியார்கள் பெறக்கூடிய அந்த நன்மையான விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் நமக்கு விளக்கி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸினுடைய விளக்கங்களை நமக்கு இன்னும் ஆழமாக விளக்கி சொல்லுகின்ற பொழுது, இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் அந்த ஐயாமுல் அஷ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ்ஜினுடைய துல்ஹஜ் பிறையினுடைய முதல் 10 நாட்கள்ல எல்லா விதமான அமல்களையும் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கார். அதாவது அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அதுல ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஆனா 2 ஹதீஸுமே என்ன செய்தி சொல்லுவாங்கன்னா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்கன்னா, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள்ல நோன்பு வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, முதல் 10 நாட்கள் முழுவதும் நோன்பு வைத்ததாக நாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதற்குதான் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களா, ஏன்னா நஹருடைய நாள்ல நோன்பு வைக்கிறது ஹராம், அதான் பெருநாள் அன்னைக்கு நாம நோன்பு வைக்கிறது ஹராம். 2 ஹதீஸையும் வைத்து நமக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவங்க சொன்ன விஷயம் அதுதான். முழு நாளுமே என்ன செய்ய மாட்டாங்க, 10 நாட்களுமே நோன்பு வைக்க மாட்டாங்க. அதான் 10வது நாளை அதை தடை செய்துவிட்டு 9 நாட்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்களா, நோன்பு வைத்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி நினைவுபடுத்துறாங்க. அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கபூல் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பையும் அவனுடைய பொருத்தத்தையும் விரைவாக பெற்று தரக்கூடிய நாட்களாக இந்த முதல் 10 நாள், துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் இருக்கிறது. அன்றைய நாட்களை நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், வீணடித்து விட வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை முன்வைத்து, இந்த துல்ஹஜ்ஜினுடைய அதனுடைய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சொன்னார்களோ, எவ்வாறு நாங்கள் கண்டோமோ அதனை முன்வைத்து ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறை ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால்
அந்த பிறை 10 வரைக்கும் அந்த 10 நாட்களுமே என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எங்கள் வீட்டில் விளக்குகளை அணைத்ததே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். எங்கள் வீட்டிலே விளக்குகளை அணைத்ததே இல்லை என்பதாக சொல்லுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இரவும் பகலும் மாறி மாறி என்ன செய்வது, திலாவத்தில் இருக்கிறது, வணக்க வழிபாடுகளில் முழுமையாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அரஃபாவுடைய நாளை பத்தி, அந்த நோன்பை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுகஃபிரு சரத்துல் மாலியா வல் பாக்கியா என்பதாக சொன்னார்கள். அந்த அரஃபாவுடைய நாட்கள்ல நோன்பு வைக்கக்கூடியது இருக்கிறது, வரக்கூடிய புது ஆண்டு, சென்று விட்ட கடந்து விட்ட ஒரு ஆண்டு. இந்த 2 ஆண்டுகளும் ஒரு அடியான் என்ன பாவங்கள் செய்கிறானோ அந்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த அரஃபாவுடைய நோன்பு என்ன செய்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. அதனால் அதை நீங்கள் விட்டுவிடவே வேண்டாம் என்பதாக வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். யுகஃபிரு சரத்துல் மாலியா, சென்று விட்ட ஆண்டினுடைய பாவங்கள், உஃபிர தன்பி, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. வல் பாக்கியா, இனி வரக்கூடிய ஆண்டினுடைய பாவங்கள் என்ன செய்ய போறது, இனிமேல் தான் செய்ய போற அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக அரஃபாவுடைய நோன்பை, அதனுடைய முக்கியத்துவத்தை யார் விளங்கி வைக்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த ஒரு ஹுஸ்லத் என்று சொல்லலாம், ஒரு சிறப்பு, ஒரு முக்கியத்துவம் என்பதாக என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். அப்ப அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மேலும் நமக்கு விளக்கம் தந்து கொண்டே இருப்பார்கள். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு ஹதீஸிலே, இந்த 10 நாட்களில் நீங்கள் தஹ்லீலையும் தக்பீரையும் தஹ்மீதையும் நீங்கள் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள். துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் நீங்கள் தஹ்லீலையும் தஹ்மீதையும் தக்பீரையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருங்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார்களாம். தஹ்லீல் என்பது என்று லா இலாஹா இல்லல்லாஹ், அடிப்படையாக நாம் சொல்ல வேண்டிய, அடிப்படையாக நாம் நம்முடைய கல்வியிலே இருக்க வேண்டிய அந்த கலிமாவுடைய வாசகம் தஹ்லீல் என்பதாக சொன்னோம். தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய, அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடிய அந்த தக்பீர், தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வாசகம், இந்த மூன்றையும் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் அமலில் இதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மேலும் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே வரக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜினுடைய பிறை ஆரம்பித்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை அன்றுதான் நகருடைய நாள், அரஃபாவுடைய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமை வருது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள். ஒரு தனியாக என்ன செய்யக்கூடாது, ஒரு அடியான் ஒரு தனி நீயத்தை வச்சு வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அரஃபா, தொடர்ந்து வரக்கூடிய ரம்ஜானுடைய நோன்பு, அதே மாதிரி சிறப்பு படுத்தப்பட்ட ஆஷுராவுடைய நோன்பு, அதே போல அரஃபாவுடைய நோன்பு, இது தனியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தனிப்பட்ட முறையில இதனுடைய சிறப்புகளை நமக்கு வலியுறுத்தி சொல்றாங்க. அதனால வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நோன்பாக இருக்கிறது. இயன்ற அளவு, முடிந்த அளவு அந்த நோம்பினுடைய மகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வலியுறுத்தி சொன்னார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி ஆழமாக அந்த நோம்பிற்கு உண்டான நன்மைகள், 2 ஆண்டுகளுக்கு பாவங்களுக்கு பரிகாரம் என்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறானோ அதனை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும் ரசூலும் நமக்கு எந்த ஒரு அமலை மேன்மைப்படுத்தி காட்டினார்களோ, எந்த காலகட்டத்தில் எந்த அமலை நாம் முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்களுடைய வாக்குறுதியின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்து அதனை நாம் அமலாக செய்கின்ற பொழுது, அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு அடியாராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்தினருக்கு என்பதற்குண்டான அடையாளமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் இருக்க முடியும். அதை விரும்பிதான் அல்லாஹ் ரசூல் என்ன செய்யறாங்க, திரும்ப நாம் என்ன செய்து விடக்கூடாது, அல்லாஹ் கொடுத்த இந்த வாக்கையை, அல்லாஹ் கொடுத்த இந்த சிறப்பு மிக்க நாட்களை நாம் தவற விட்டு விடவே கூடாது.
தவற விட்டு விடவே கூடாது என்ற விஷயத்தை அவர்கள் நாம் நம்முடைய கல்விலே பதிய வைத்துக் கொண்டு அந்த அமலை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியே இது போன்ற வாசகங்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தைகள் மூலமாக அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு விளக்கம் தந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகையினாலே அல்லாஹு ரசூலும் நம்முடைய ஈமானை மென்மேலும் தரிபடுத்துவதற்கும் நம்முடைய அமல்களை மென்மேலும் அதிகப்படுத்துவதற்கும் மறுமை நாளுக்காக வேண்டி நம்மை நாம் எப்படி தயார் செய்து கொள்வது என்பதனை அல்லாஹு ரசூலும் எந்த விஷயங்களை முன்வைத்து நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களால் நினைவுபடுத்தப்படக்கூடிய அத்தனை செய்திகளையும் அத்தனை விஷயங்களையும் உணர்வில் வைத்துக் கொண்டு அமல்கள் செய்வதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.